ஓகே, என்னோட ஹோம் டேப்ல ஃபாண்ட் அண்ட் பேராகிராஃப் சொல்ற இந்த ரெண்டு குரூப்ஸ்க்கும் போறோம். ஓகே, நாங்க எனக்கு பார்க்கலும் இந்த ஸ்டைல் சொல்ற இந்த லாங் பாக்ஸ். ஓகே, இதை நான் ட்ரா பண்ணி காட்டினேன்டா. இதுதான் ஸ்டைல் சொல்ற லாங் பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த குரூப்பை தான் நான் இந்த ஸ்டைல் சொல்ற தேர்ட் சப் டாபிக்ல பார்க்க போறேன். ஓகே, இந்த ஸ்டைல் சொல்ற குரூப் மூலமா எங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணி முடிக்கிற நேரம் இந்த குரூப்பை யூஸ் பண்றதால என்னோட ஒர்க் பண்ண மிச்சம் ஈஸியா. ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பை யூஸ் பண்ணா தான் எங்களுக்கு இந்த நேவிகேஷன் பேனல் யூஸ் பண்ணிடும். ஓகே, இந்த உங்களுக்கு நீங்க பாக்குற நேவிகேஷன்ல உங்களுக்கு இந்த ஒரு ஹெட்டிங்க்கும் மூவ் பண்ணிடும் மாதிரி இந்த நேவிகேஷன் பேனல் உங்களுக்கு யூஸ் பண்ணிடும் இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பை நீங்க யூஸ் பண்ணிருந்தா தான். ஓகே, ஒரு புக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ல கம்பல்சரியா ஹெட்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு புக்கு ஒரு மினிமம் ஒரு 10 to 20 ஹெட்டிங்ஸ் வரும்னு நினைப்பேன். ஓகே, எப்படியும் மினிமம் ஒரு 10 to 20 ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, நான் இதுவரைக்கு இந்த 10 இல்லாட்டி இந்த 20 ஹெட்டிங் வைப்பேன். இந்த 20 ஹெட்டிங்ஸ்க்கும் நான் ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் ஒரே ஃபாண்ட் சைஸ் அண்ட் அதுல நான் இந்த ஃபாண்ட் குரூப்ல அப்ளை பண்ற வேண்டிய ஒரு ஃபாண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம். அந்த 20 டாபிக்கும் அந்த 20 ஹெட்டிங்க்கும் சேமா தான் இருக்கு ஒரு புக் எடுத்து பாத்தீங்கன்னா. ஓகே, சோ இந்த 20க்கும் நீங்க அலைன்மெண்ட் கலர் இந்த ஃபாண்ட் குரூப்ல வர எந்த ஒரு ஃபீச்சர் ஓகே நான் யூஸ் பண்ற நேரம் ஹெட்டிங் வந்துட்டு எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. அப்ப இந்த 20 ஹெட்டிங்க்கும் நீங்க 20 தரக்க ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் அதுல அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றேன்டாது இல்லாட்டி கலர் இது ஒவ்வொன்றும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த 20 டாபிக்கும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி கஸ்டமைஸ் பண்ண. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் யூசிங் தி ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பால என்னோட கன்சிஸ்டன்சி ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட வேலையை ஈஸியா கஸ்டமைஸ் பண்ண எழுமா. ஓகே, ஸோ என்னோட எல்லா ஹெட்டிங்க்கும் இந்த ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா நான் இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பை தான் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்க இந்த ஸ்டைல் சொல்ற குரூப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல், நோ ஸ்பேசிங், heading 1, okay, heading 1, heading 2, and title அதுக்கு ஒரு drop down கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் சப்டைட்டில் அப்படி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கொள்ள இருக்கு. ஓகே, இப்போ இதுல இந்த ஹெட்டிங் அண்ட் கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஹெட்டிங் 1 நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஹெட்டிங் 1 நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ் எல்லாமே ஈக்குவல். இப்போ நான் ஃபார்மேட்டிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு போறேன். இதுல நீங்க ஃபாண்ட் ஸ்டைல பாத்தீங்கன்னா சென்ச்சுரி கோத்திக்ல இருக்குது, சைஸ் 16 ptல இருக்குது அண்ட் போல்டா இருக்குது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் சர்ச்சிங் அண்ட் ரிப்ளேசிங் போனீங்கன்னாலும் அதே சேம் ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் போல்ட் இந்த சேஞ்ச்லயே தான் இருக்குது. ஓகே, நான் எல்லா ஹெட்டிங்கும் ஒரே சேஞ்ச்ல ஒரே ஃபீச்சர்ல தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன செய்யறேன் இந்த செகண்ட் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு delete பண்றேன். ஓகே, delete பண்ணினா உங்களுக்கு பார்க்கலும் இந்த நேவிகேஷன் பார் இருக்கும் இந்த செகண்ட் ஹெட்டிங் இல்லாம போயிட்டு. ஓகே, இப்போ இந்த நேவிகேஷன் பார் ஃபார்மேட்டிங், இன்சர்ட்டிங், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், பிரிண்டிங்
மாட்டேன், நான் இது சர்ச்சிங் அண்ட் ரிப்ளேசிங் சொல்றேன். இந்த செகண்ட் ஹெடிங் இல்ல. ஓகே, இப்ப திருப்பனா இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு ஹெடிங் 1 அப்ளை பண்ணா எனக்கு இந்த செகண்ட் ஹெடிங் அதே ஃபார்மேட்க்கு டைப் பண்ணி கொள்ளும். ஓகே, உங்களுக்கு பார்க்கலாம். நான் இதுக்கு ஹெடிங் 1 ஸ்டைல்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு நான் டைப் பண்ணேன். இப்போ நேவிகேஷன் பார் மேல ஹெடிங் 2 வந்துட்டு இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் அண்ட் அதர் போல்ட் எஃபெக்ட் ஆட்டோவா அப்ளை ஆகிடுது. நான் ஒன்றும் அப்ளை பண்ணல, நான் ஜஸ்ட் ஹெடிங் 1 கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஹெடிங்கை நான் டைப் பண்ணினேன். ஓகே, so you can make normal text heading 1 to subheading and ஒவ்வொன்றும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இண்டிவிஜுவலா using the styles group செய்யணும். இப்போ உங்களுக்கு டைட்டில் வைக்கணும், பட் நேவிகேஷன்ல டைட்டில் வராது, கண்டென்ட் மட்டும்தான் வரும். ஓகே, பிகாஸ் டைட்டில் சொல்லி வந்து ஒரு கவர் பேஜ், அது வந்து இந்த நேவிகேஷன் பார்க்க வராது. நேவிகேஷன் பார்ல ஒரு கண்டென்ட்ஸ்ல உள்ள ஹெடிங்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, இப்ப ஏதாவது ஒரு ஹெடிங் நீங்க கஸ்டமைஸ் பண்ண நினைச்சீங்கடா, ஓகே, நீங்க கஸ்டமைஸ் பண்ண நினைச்சீங்கடா நான் இன்சர்ட்டிங் சொல்ற ஹெடிங்க்கு போறேன். ஓகே, இப்போ நான் இந்த இன்சர்ட்டிங் சொல்ற ஹெடிங்கை கஸ்டமைஸ் பண்ண போறேன். இப்போ நீங்க இத கஸ்டமைஸ் பண்றதுக்கு இத செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்சர்ட்டிங் சொல்ற ஹெடிங்க்கு வந்துட்டு ஃபாண்ட் குரூப்ல போயிட்டு இன்னொரு சேஞ்சஸும் பண்ணாலும் ஒர்க் ஆகாது, பிகாஸ் நான் இந்த ஸ்டைல்ஸ்ல ஹெடிங் 1 அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க ஹெடிங் 1 கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்ப ஹெடிங்ஸ்க்கு இப்ப நான் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணதுக்கு போறோம், எல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி ஃப்ளோக்கு வந்துடும். ஓகே, எல்லாம் ஒரே ஃப்ளோல தான் எடிட்டிங்ஸ் நடக்கும். அப்ப நாங்க ஒரு ஹெடிங்கை மட்டும் எங்களுக்கு செலக்ட் பண்ணி ஃபாண்ட் குரூப் மூலமா எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இப்ப நாங்க இந்த இன்சர்ட்டிங் சொல்ற இந்த என்னோட தேர்ட் ஹெடிங்க்கு பண்ற சேஞ்ச் வந்து நான் பண்ண போற மாடிஃபை வந்து எல்லா கண்டென்ட்டும் அப்ளை ஆகும். அது எப்படின்னு இப்ப பாருங்க. ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஹெடிங்ஸ்க்கு ஸ்டைலை சேஞ்ச் பண்ண. ஸோ நான் இப்போ ஹெடிங் 1 செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண, ஒரு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பார் வரும். அதுல மாடிஃபை சொல்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு மாடிஃபை ஸ்டைல் சொல்ற ஒரு டேப் ரன் ஆகும். ஓகே, இந்த டேப் மூலமா எனக்கு தேவையான மாதிரி எல்லா ஃபாண்ட் சேஞ்சும் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த மாடிஃபை ஸ்டைல் சொல்ற இந்த குரூப்ல உங்களுக்கு இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிடும். நான் வந்து இந்த ஏப்ரல் ஃபேக்ட்ரைஸ் சொல்ற ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்றேன். ஃபாண்ட் சைஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணல, 16ல வைக்கிறேன். அது போல்ட்ல இருக்குது, நான் அது போல்ட் அண்ட் அண்டர்லைன் பண்றேன். ஓகே, அலைன்மெண்ட் அதுல இருக்கிற அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் எனக்கு வேண்டாம், அது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடும். ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கிறதுனால அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணிடும் அண்ட் இங்க உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணிடும். ஓகே, நான் இந்த தடக்க ஒரு ப்ளூ கலருக்கு போறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரிவியூ பார்த்துக்கொள்ளேலும் நான் பண்ண இந்த ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், போல்ட், அண்டர்லைன், கலர் அண்ட் அலைன்மெண்ட் நான் பண்ண எல்லா சேஞ்சஸும் இதுக்கு அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் ஓகே பண்றேன். உங்களுக்கு பார்க்கலும் இந்த எல்லா ஹெடிங்ஸும் நான் பண்ண சேஞ்சஸ்க்கு அப்ளை ஆகுது. ஓகே, இதுதான் இந்த ஸ்டைல்ஸ் குரூப்ல advantage. Okay, now let's move to page layout.
சொல்றேன் fourth இந்த சப் டாபிக்ல நாங்க பேஜ் மார்ஜின்ஸ் பேஜ் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னா பேஜ் பேப்பர் சைஸ் பேஜ் பிரேக் இதுவெல்லாம் பார்க்கலாம். ஓகே விண்டோஸ்ல ஒரு விண்டோஸ் பேனல்ல இந்த லேஅவுட் என்ற டாப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே அது இங்க நான் பண்ண போற சேஞ்சஸ் என்னோட என்டையர் டாக்குமெண்ட்க்கும் அப்ளை ஆகும். ஓகே சோ இந்த லேஅவுட் சொல்ற இந்த டாப்க்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் செட்டப் சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் குரூப்லயே உங்களோட டாக்குமெண்ட்க்கு உண்டான அத்தியாவசியமான நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு குரூப்லயே எனக்கு செஞ்சு முடிக்க இயலும். ஓகே சோ இந்த குரூப்பை யூஸ் பண்ணி நாங்க என்னோட என்டையர் டாக்குமெண்ட் மார்ஜின்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் பேப்பர் சைஸ் காலம் பிரேக்ஸ் இல்லாட்டி பேஜ் பிரேக்ஸ் இது எல்லாமே இந்த ஒரு லேஅவுட் சொல்ற டாப்ல இந்த பேஜ் செட்டப் சொல்ற குரூப்பை யூஸ் பண்ணி செஞ்சு முடிப்பேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மார்ஜின் சொல்றதை பார்ப்போம். ஓகே மார்ஜின் சொல்றது உங்களுக்கு பார்க்கலும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். என்னோட டைப்பிங் ஸ்டார்ட் ஆகும் முந்தி நான் லெஃப்ட் ரைட் டாப் அண்ட் பாட்டம் லீவ் பண்ற ஸ்பேஸ் இதுதான் மார்ஜின் என்று சொல்லுவோம். ஓகே இது லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நான் லீவ் பண்ணுவோம் டாப் அண்ட் பாட்டமும் இந்த மாதிரி என்னோட பாட்டம்ல ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணுவோம். ஓகே இந்த மார்ஜின் சொல்றது எங்களுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிடும். அண்ட் நான் ஏன் இந்த மார்ஜின்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஓகே இப்போ நாங்க இந்த டாக்குமெண்டோட கிரியேட் பண்ணதுக்கு போறோம். ஃபைனலா இதை நாங்க பிரிண்டிங்க்கு போறோம். ஓகே சோ வேண்டிய ஒரு வேர்ட்பிரஸ் டாக்குமெண்ட்டை ஃபைனலா நாங்க பிரிண்டிங்க்கு போறோம். ஓகே so நான் print எடுக்கிற நேரம் எங்க டாக்குமெண்ட் large quantity or small quantity எடுக்க ஓகே so printing எடுக்கிற quantity எப்ப change ஆகும் and printing எடுக்கிற நேரம் என்ன சரி எரர் ஆகினா என்னோட டாக்குமெண்ட்ல இல்ல printing machineலயோ என்ன சரி எரர்ஸ் ஆகினா printingல எரர் ஆகினா இல்லாட்டி பேப்பர் சைஸ் போதா பிரிண்ட் பண்ணி மேலே கீழே பட்டுட்டு பிரிண்ட்க்கு போறோம் நாங்க வந்து பைண்ட் பண்ணுவோம். ஓகே அங்கிட்டு பைண்டிங்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிற நேரம் இந்த பிரிண்டிங்க்கு போறோம் வர ப்ராசஸ்ல இல்லாட்டி பிரிண்டிங் எரர்ஸ் ஆகினாலும் எங்களோட டாக்குமெண்ட்ல ஈக்கிற எங்களோட டேட்டாஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மார்ஜின் சொல்ற ஏரியாவை நாங்க கட்டாயம் லீவ் பண்ணோம். ஓகே இப்போ நான் மார்ஜின் சொல்றது டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராப்பரா நான் லீவ் பண்ணியிருந்தா பிரிண்ட் எடுக்கிற நேரம் பிரிண்ட் வந்து மேலே கீழே பட்டிருந்தாலுமோ நீங்க பைண்ட் பண்ற நேரம் என்ன பைண்டிங் ஆப்ஷன் போறதுல இருக்குது ஒரு மார்ஜின் ஸ்பேஸ் வந்து நீங்க லீவ் பண்ணிருந்தா ஒரு டேட்டாஸ்க்கு ஒன்றும் ஆகாம நீங்க பர்சனல் ஒரு டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா எடுக்க ஓகே ஸோ இந்த மார்ஜின் எப்போ நாங்க டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் மேலே கீழே அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்ல 1 inch லீவ் பண்ணுவோம். ஓகே ஸோ இந்த மார்ஜின் என்ற ஆப்ஷன் மூலமா இந்த மார்ஜின் சொல்ற ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு மார்ஜின் சைஸஸ் இருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம் நார்மல் மார்ஜின்ல டாப் 1 inch பாட்டம் 1 inch லெஃப்ட் 1 inch அண்ட் ரைட் 1 inch இந்த மார்ஜின் சைஸ் ப்ரிவ்யூ தான் இது இந்த குட்டி பாக்ஸ்ல உங்களுக்கு காட்டுது. ஓகே ஸோ நேரோ சொல்ற மார்ஜின் டாப் 0.5 inches
பாட்டம் 0.5 லெஃப்ட் ரைட் 0.5 எல்லாமே 0.5 இதுல ப்ரிவ்யூ தான் இப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ள அண்ட் இப்போ நான் இதை செக் பண்ணிக்கிறதுனால என் என்டையர் பேஜ்க்கும் இந்த செட்டப் அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் மாடரேட் மூலமா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் 1 இன்ச்சும் லெஃப்ட் அண்ட் ரைட் 0.75 இன்ச்சஸ்ல இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஒரு இண்டிகேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பட் யூசுவலா நாங்க போற மார்ஜின் சைஸ் வந்து நார்மல் உங்களுக்கு if in case நீங்க சைஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வந்தா சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும் அண்ட் இப்போ இந்த மார்ஜின் சைஸஸ் இல்லாம உங்களுக்கு மார்ஜின் ஒன்று கஸ்டமைஸ் பண்ண மேலும் ஓகே அதுக்கு நீங்க கஸ்டம் மார்ஜின்ஸ் என்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்க பாக்குறீங்க மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு வேண்டிய லெஃப்ட் அண்ட் ரைட் வேண்டிய மாதிரி சேஞ்ச் பண்ணிடும் இப்போ நான் டாப் 0.5 க்கும் ஓகே பாட்டம் 0.5 க்கும் லெஃப்ட் 5 இன்ச்சஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்றேன் ஓகே 5 inches and right வந்து 1 inchesக்கு வைக்கிறேன் ஸோ இப்போ நான் இந்த பண்ண மார்ஜின் சேஞ்சஸ்க்கு ப்ரிவ்யூ உங்களுக்கு இதுக்கு பார்த்துக்கொள்ள இயலும் ஸோ இந்த ப்ரிவ்யூல உங்களுக்கு காட்டுது நீங்க இந்த மார்ஜின் இப்போ நீங்க கஸ்டமைஸ் பண்ண மார்ஜின் சைஸ் அப்ளை பண்ணதுக்கு போற வார ப்ரிவ்யூ ஓகே ஸோ இதுதான் நான் லீவ் பண்ணிக்கிற மார்ஜின் ஸ்பேஸ் அதுல ப்ரிவ்யூ தான் உங்களுக்கு காட்டுது இதுதான் லெஃப்ட் மார்ஜினுக்கு நான் 5 inches லீவ் பண்ணிக்கிறேன் அதுல ப்ரிவ்யூ தான் உங்களுக்கு பார்க்கிறேன் நான் இதுக்கு கிளிக் ஓகே பண்ணா இந்த ப்ரிவ்யூட மாதிரி என் என்டையர் டாக்குமெண்ட்டும் அப்ளை ஆகும் பார்த்துக்கொள்ள ஓகே ஸோ இதுதான் நான் கஸ்டமைஸ் பண்ண மார்ஜின் ஓகே நான் நெக்ஸ்ட் இது நார்மலுக்கு போட்டதுக்கு போகிறேன் என் என்டையர் டாக்குமெண்ட்டும் நார்மல் மார்ஜினுக்கு அப்ளை ஆகுது நெக்ஸ்ட் நான் பார்ப்போம் orientation is simple ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு portrait and landscape ஒரு டாக்குமெண்ட் portraitல வேணும்னா portrait landscapeல வேணும்னா இது landscapeல இது ஓகே ஹாரிசான்டலா வெர்டிகலா வேணும்னா landscapeக்கு வேணும்னா landscape சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் நான் பார்ப்போம் சைஸ் வந்து ஒரு பேப்பர் சைஸ் ஓகே ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மார்ஜின்ஸ் இந்த லேஅவுட் நான் இப்போ பார்க்குற இந்த மார்ஜின் ஓரியன்டேஷன் சைஸோட இந்த 3 ஆப்ஷனும் ஃபைனலா நான் பிரிண்டிங்ல பார்ப்பேன் ஓகே நான் இதுக்கு உங்களுக்கு சொல்றேன் சைஸ் சொல்றது பேப்பர் சைஸ் உங்களுக்கு இந்த லெட்டர் சொல்ற பேப்பர் சைஸ் வேணும்னா அது இதுக்கு டேப்லாய்ட் லீகல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி பேப்பர் சைஸ் இது வேண்டிய ஒரு சைஸ்க்கு போவேலும் ஃபைனலா உங்களுக்கு A3 A4 A5 நீக்குது உங்களுக்கு நீங்க எந்த பேப்பர்ல ஒரு பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேப்பர் சைஸ்க்கு நீங்க ஒரு பேப்பர் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் செய்ய நெக்ஸ்ட் நீங்க இந்த காலம்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே இங்கிட்டு இது வந்து ஒரு பேஜ் டிவைட் பண்ற ஆப்ஷன் ஓகே இப்போ நான் வந்து 2 காலம்ஸ் கிளிக் பண்றேன் இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நான் இதை கிளிக் பண்ணதுக்கு போற இந்த பேப்பர் வந்து இந்த பேப்பர்ல 2 காலம்ஸ்க்கு நான் டைப் பண்ணிக்கிற இந்த டைப்பிங்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது லைக் இன் நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்துட்டு இந்த மாதிரி காலம் பிரேக்ஸ்ல தான் வேண்டிய ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி இது வந்து நீ இந்த டீட்டெயில நான் காட்டினேன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஓகே இந்த காலம் முடிகிற நேரம் இந்த காலம் இதுக்கு முடியுது இட்ஸ் யூஸ்ஃபுல் சொல்ற இந்த வேர்ட்ல முடியுதுன்னு நினைப்பேன் இது முடிஞ்சதுக்கு போறோம் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகாது நெக்ஸ்ட் காலம்க்கு தான் வரும் ஓகே இந்த நெக்ஸ்ட் காலம்ல அது டைப் ஆகும் இந்த காலம் பிரேக் எங்களுக்கு 2 காலமா பிரேக் பண்ணிரும் இப்ப பாருங்க இதுக்கு நான் 3 காலமா பிரேக் பண்றேன் ஓகே அண்ட் உங்களுக்கு லெஃப்ட்ல குறைவாகவும் ரைட்ல கூடிய ஸ்பேஸ் காலம் நீக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஒரு காலம் பிரேக்ஸ் பண்ணி ஓகே
பார்க்க பார்க்க 1 columnல இருக்குது. பேஜ் நம்பர் ஆஃப் பேஜஸ் 8ல இருக்குது. இத நான் 2 columnக்கு அப்ளை பண்றேன். இல்லாட்டி 3 columnக்கு அப்ளை பண்றேன்னு பார்க்கிறோம். ஒரு பேஜ் கவுண்ட் குறைஞ்சிட்டு. ஓகே, 8 பேஜ்ல பிரிண்ட் ஆகுற இந்த டேட்டாஸ் நான் காலம் பிரேக்ஸ் பண்ணதுனால 6 பேஜ்க்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் இதுல இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி in your own pieces. Now we'll move to search and replacing. Before that, நான் page breaks பத்தியும் சொல்றேன். ஓகே, page breaksல இப்ப நான் இந்த search and replace சொல்றேன். இந்த செகண்ட் ஹெட்டிங்ல இருக்கிறேன் and third heading இந்த இடத்துக்கு இருக்குது. ஓகே, எனக்கு இந்த third heading நியூ பேஜ் ஒன்றுக்கு சென்ட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் அந்த ஏரியா அந்த இடத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்க பேஜ்ல நெக்ஸ்ட் பேஜ் சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு இந்த இது மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க சர்ச் அண்ட் ரிப்ளேசிங் சொல்றேன். அதை செகண்ட் ஹெட்டிங்க்கு போவோம். ஒரு டாக்குமெண்ட்ல என்ன சரி ஒரு வேர்ட் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும் கேட்டா. ஓகே, so go to navigation panel. Navigation panel la search document சொல்றீங்க. searching barல உங்களுக்கு searching bar இல்லாட்டி keyboardல shortcut key control F control find. okay, control F தான் keyboard shortcut. இது find பண்றதுக்கு என்ன சரி ஒரு word find பண்றதுக்கு so search bar போய்ட்டு உங்களுக்கு find பண்ண வேண்டிய word search பண்ணலாம். இப்போ நான் find சொல்ற word தான் search பண்ண போறேன் இந்த டாக்குமெண்ட்ல. இப்போ நான் find நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்ல எங்க find சொல்ற word டைப் பண்ணிக்கிட்டேன்னு ஹைலைட் ஆகி காட்டுது. அதே நேரம் இந்த find சொல்ற word results உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இதுக்கு 3 என்று காட்டுது. ஓகே, சோ அதுக்கு 0 ரிசல்ட்ஸ் னு காட்டும். இது இருந்துச்சுன்னா அந்த வேர்ட் இருக்கிற இடமெல்லாம் ஹைலைட் ஆகி அதுல நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் காட்டும். ஓகே, அண்ட் இப்போ எனக்கு இந்த அப் அண்ட் டவுன் arrows மூலமா இந்த அடுத்தடுத்த வேர்ட்ஸ்க்கு மூவ் பண்ணி மேலும். ஓகே, இப்போ இதுதான் சர்ச்சிங் சொல்றது. இப்போ ரிப்ளேசிங் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணி அத வேறொரு வேர்டுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன், நான் ஃபைண்ட் சொல்ற வேர்டை சர்ச் பண்ணிட்டேன். இந்த ஃபைண்ட் சொல்ற வேர்டுக்கு வேர்டை நான் சர்ச் சொல்ற வார்த்தையால ரிப்ளேஸ் பண்ண போறேன். இதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க இந்த ரிப்ளேஸ் சொல்ற ஆப்ஷனுக்கும் ஒரு ஹோம் டேப்ல வரையிலும், அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் எக்ஸ் தான் இதுல ஷார்ட்கட் கீ. ஓகே, இந்த ரிப்ளேஸ் சொல்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் உள்ள ஒரு பாக்ஸ் ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இங்க இருக்கு நான் ஃபைண்ட் வாட் அண்ட் ரிப்ளேஸ் வித் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இதை ஃபில் பண்ணா சரி. என்ன வார்த்தையை நாம தேடணும், எனக்கு ஃபைண்ட் சொல்ற வேர்டை தான் சர்ச் பண்ணணும். அண்ட் இந்த ஃபைண்ட் சொல்ற வேர்டை என்ன வார்த்தைக்கு என்ன வேர்டுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும், அதை ரிப்ளேஸ் வித் சொல்ற ஆப்ஷன்ல நான் கொடுப்பேன். சர்ச் என்று நான் ரிப்ளேஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு இது ரிப்ளேஸ் ஆல் ஃபைண்ட் நெக்ஸ்ட் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்க எல்லா வேர்ட்ஸ்க்கும் ரிப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி இந்த ரிப்ளேஸ் நீங்க கிளிக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஒரு 3 வார்த்தை இருந்துச்சு, 3ல ஃபைண்ட் சொல்ற வேர்ட் 3 தரத்துல இருந்துச்சு, 3 தரத்துல எனக்கு 2 ஃபைண்டுக்கு தான் சர்ச் சொல்ற வேர்டை ரிப்ளேஸ் பண்ணா அதை 1 by 1
button click பண்ணி search பண்ணி okay. So this is the search and replacing option. நான் எல்லாம் replace all பண்ணிட்டேன். Okay. So next we'll move to inserting. Now inserting சொல்றேன் at third heading to move up. Using this இப்ப எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் பண்ண வேண்டாம் as a beginners or experts. வேர்ட்ல வர ப்ரீடிஃபால்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓகே. ஸோ எங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா லைக் ஹெடிங் 1 ஹெடிங் 2 நார்மல் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் எக்ஸெட்ரா எங்களுக்கு டிசைன் என்ற டேப் மூலமா என்னோட டாக்குமெண்ட்டை இன்ஸ்டன்டா ஃபார்மேட் பண்ணி ஓகே. ஸோ இங்கிட்ட உங்களுக்கு பார்க்கணும் document formatting இந்த drop-down click பண்ண first this document equal optionல எங்களுக்கு equal style இந்த setup ல இருக்கு. So இங்க built in and pre-default document style இருக்கு. So using this உங்களுக்கு வேண்டிய ஒரு ஸ்டைல இன்ஸ்டன்டா ஒரு என்டையர் டாக்குமெண்ட்க்கும் அப்ளை பண்ணி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு இப்போ நான் பண்ண சேஞ்ச கலர் செலக்ட் பண்ணிடும் கொஞ்சம் வேண்டிய மாதிரி செலக்ட் பண்ணிடும். இப்போ நான் இதை எனக்கு வேண்டிய சென்ச்சுரி கோத்திக் சொல்ற இந்த font style எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன் ஓகே. நெக்ஸ்ட் இந்த டிசைன் டேப்ல பேஜ் பேக்ரவுண்ட் இன்னும் ஒரு குரூப் இருக்கு. ஸோ நான் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் குரூப் பார்த்துட்டேன். பேஜ் பேக்ரவுண்ட் சொல்ற இந்த குரூப்ல எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. page color, page borders. Now first இந்த water page color சொல்ற ஆப்ஷன் பார்ப்போம். இது சிம்பிள் ஓகே. என்ன சரி ஒரு கலர்ஃபுல் பேஜஸ்ல ஒரு என்டையர் டாக்குமெண்ட் நீ அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் மூவ் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி நீ மூவ் பண்ணதுக்கு ஒரு நீங்க இதை நார்மல் கலர் ஒயிட் கலர்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்ல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் செலக்ட் திஸ் ஒயிட் கலர் ஓகே. So white இங்க ஒரு கலரா தான் அப்ளை ஆகும் ஓகே. go to this no color உங்களுக்கு white கலரா வைக்கணும்னா you can select this. if you don't want that நீங்க சும்மா A4 white color sheetsல அப்படிதான் print பண்ண போறீங்கன்னா select this no color option ஓகே. அது நீங்க கலர்ஸ் அப்ளை பண்ணாதான் select பண்ண வரும். next we'll move to watermark. Watermarkல நீங்க drop down click பண்ணீங்கன்னா you can select any watermark options. இந்த watermarksல எனக்கு confidential இருக்குது. ஸோ இதுவும் நான் வேண்டியது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ இந்த பேஜ்ல கரண்ட் எழுதுறேன் அதுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இது இந்த இருக்கிற 4 வாட்டர்மார்க் ஸ்டைல்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாம நீங்க கஸ்டமைஸ் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமோ இந்த வாட்டர்மார்க்கு நீங்க உங்களோட கம்பெனி நேமோ இன்ஸ்டிடியூட் நேமோ ஸ்கூல் நேமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ண நினைச்சீங்கன்னா go to this custom watermark. இதுல உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் ரன் ஆகும். இந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்ல டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இது கிளிக் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க and text all வேண்டிய டெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. EIIT campus center
ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்றேன். ஃபாண்ட் ஸ்டைல் கொட்டில இருக்கிறதுனால நான் இதை ஏரியாவுக்கு சேஞ்ச் பண்றேன். சைஸ் ஆட்டோ or you can select the size. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிடும். பாட்டமா கலர் உங்களுக்கு வேண்டிய ஒரு வாட்டர்மார்க் கலர் செலக்ட் பண்ணிடும். இப்போ நான் இது ஒரு டார்க் கலர் வாட்டர்மார்க் செலக்ட் பண்ணேன்டா அண்ட் இந்த செமி டிரான்ஸ்பேரண்ட் கிளிக் பண்ணேன்டா நீங்க அப்ளை பண்ணிக்கிற இந்த கலர்ல 50% தான் அப்பியர் ஆகும். அதுதான் இந்த செமி டிரான்ஸ்பேரண்ட் சொல்ற ஆப்ஷன். அண்ட் இந்த வாட்டர்மார்க் லேயர் உங்களுக்கு டயகனலா வேணும்னா டயகனல், இப்போ இது டயகனல்ல இந்த ஹாரிசான்டலுக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி it. Okay, and now click apply. உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி ஒரு வாட்டர்மார்க் செலக்ட் ஆகி இருக்குது என்று. ஸோ இப்போ நான் கஸ்டம் பண்ண வாட்டர்மார்க் இந்த எல்லா பேஜஸ்க்கும் நான் அப்ளை பண்ண மாதிரியே ரிவ்யூ ஆகிக்கிறது பார்க்க இயலும். இப்போ நான் சைஸை வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு பிக்சர் வாட்டர்மார்க் அப்ளை பண்ணி மேலும் அதுக்கு நீங்க கஸ்டம்ல ஓகே இதுக்கு பிக்சர் வாட்டர்மார்க் செலக்ட் பண்ணுங்க. இது அப்ளை பண்ணுங்க. செலக்ட் பண்ண ஒரு பிக்சர் டிவைஸ்ல இருந்து அண்ட் நோட் டவுன் நீங்க செலக்ட் பண்ற பிக்சர் வந்து PNG ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் ஓகே பண்ணா அது பிக்சர் வாட்டர்மார்க் அப்ளை ஆகும். ஓகே ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ண வாட்டர்மார்க் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் வாட்டர்மார்க் ஆப்ஷன் மூலமாக ரிமூவ் பண்ணி மேலும் இப்போ நான் இந்த டிசைன் சொல்கிற டேப்ல பேஜ் பேக்ரவுண்டில் வர 2 ஃபீச்சர்ஸ் பார்த்தேன். ஃபைனலாக நான் பேஜ் பார்டர் சொல்கிற இந்த ஃபீச்சரை பார்ப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பார்டர் டிசைன் செய்யுது. அது செட்டிங்ஸில் நார்மலாக தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஓகே அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணி வேண்டிய ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணி இப்போ நீங்க இங்க இருக்க செலக்ட் பண்ற ஸ்டைல்ஸ் ப்ரிவ்யூ இந்த ப்ரிவ்யூ பாக்ஸ் உள்ளுக்கு பார்க்க இயலும். ஓகே உங்களுக்கு இந்த திக்னஸ் கூட குறைக்க இயலும். ஓகே அண்ட் அதோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலும். ஓகே இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் ப்ரிவ்யூ உங்களுக்கு பார்க்கலாம். கிளிக் ஓகே பண்ணா ஒரு என்டையர் டாக்குமெண்ட்க்கும் அந்த பேஜ் பார்டர் அப்ளை ஆகிட்டு. Clear everyone? Anything doubts either? Okay. Next நான் இந்த இன்சர்ட்டிங் சொல்ற டாபிக்ல நாங்க பாப்போம் இன்சர்ட் சொல்ற டாப். ஓகே இந்த ஹோம் டாப்க்கு போறோம். நாங்க ஒரு டாக்குமெண்ட் கஸ்டமைஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ண போற tab தான் insert tab. Okay so using this inserting tab எங்களுக்கு movable text, images, objects, header, footer, cover page இதெல்லாம் page tab மூலமா செய்யலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ற எப்படின்னு பார்ப்போம். ஓகே so for that உங்களுக்கு இன்சர்ட் பண்ண வேண்டிய ஏரியாக்கு போயிட்டு இந்த இன்சர்ட் சொல்ற டாப்ல இல்லஸ்ட்ரேஷன் சொல்ற ஃபர்ஸ்ட் குரூப்ல ஷேப்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு ஷேப் வரும். ஓகே இந்த ஷேப்ஸ்ல நான் ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் தான் இன்சர்ட் பண்ண போறேன்டா அது செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணதும் உங்களோட மவுஸ் வந்து ஒரு பிளஸ் ஐகானுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு பார்க்க ஓகே
இன்சர்ட் பண்ணிக்கொள்ளும் மாதிரி இருக்கு. ஓகே, சோ இது ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணுங்க. இப்ப பாக்கணும் ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலா ஒரு மூவபிள் ஷேப் நான் இன்சர்ட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, சோ இப்போ இந்த ஷேப்பை நான் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு பாக்கணும் ஷேப் ஃபார்மேட் சொல்ற இந்த ஒரு நியூ டேப் அப்பியர் ஆகுது. சோ இந்த ஷேப் உண்டான வேண்டிய ஒரு கஸ்டமைஸ் டிசைன்ஸ் எனிதிங் நான் இந்த ஷேப் ஃபார்மேட் சொல்ற டேப்பை யூஸ் பண்ணி தான் செய்வேன். இதே மாதிரி தான் நீங்க இன்சர்ட் பண்ணாலும் பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிக்சர் ஃபார்மேட் டேபிள் ஃபார்ம். ஓகே, இதே மாதிரி தான் நாங்கள் பிக்சர்ஸும் அப்ளை பண்ணுவோம் இன்சர்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் டிஃபரன்ஸ், அதை நான் பிக்சர் இன்சர்ட்டிங்ல பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த ஷேப்ல உள்ள இந்த 4 டாட்டட் லைன்ஸ் மூலமா இதை டிராக் பண்ணி அதோட சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண இயலும். ஓகே, அண்ட் ஆல்சோ we can rotate. எனக்கு ரொட்டேட் பண்ணி எனக்கு வேண்டிய மாதிரி என்னோட ஷேப்பை பிளேஸ் பண்ண இயலும். Now இந்த ஷேப் ஸ்டைல் சொல்ற இந்த ஷேப் ஃபார்மேட் டேப்ல ஷேப் ஸ்டைல் சொல்ற குரூப் மூலமா உங்களுக்கு இந்த ஷேப்ல ஸ்டைல சேஞ்ச் பண்ண இயலும். இந்த ஷேப்ஸ் ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஷேப்க்கு அவுட்லைன் மட்டும் தான் இருக்கு. அவுட்லைன் மட்டும் வச்சு அது பின்னுக்கு இருக்கிற டெக்ஸ்ட் தெரியுது. ஸோ இது டிரான்ஸ்பேரண்ட் கலர்ஸ் உங்களுக்கு இப்படி அப்ளை பண்ண இயலும். ஓகே, ஸோ வேண்டிய ஒரு ஷேப் ஃபார்மேட் இருக்கு உங்களுக்கு பண்ண இயலும். நெக்ஸ்ட் இந்த ஷேப் ஃபில் மூலமா உங்களுக்கு வேண்டிய ஒரு கலர்ஸ் ஃபில் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, அண்ட் ஷேப் அவுட்லைன் மூலமா உங்களுக்கு அவுட்லைன் கலர் வந்து செலக்ட் பண்ணிடும். அண்ட் அந்த அவுட்லைன் திக்னஸ் வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண இயலும். அண்ட் யூ ஹேவ் ஒன் மோர் ஷேப் effects option. இதுல உங்களுக்கு வேண்டிய ஒரு ஷேப் effect apply பண்ணேலும். ஓகே, இது வந்து ஷேடோ, இந்த ஷேப் ஒரு ஷேடோ கொண்டு வரையிலும். ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வரையிலும். ஓகே, லோ இன்க்ரீஸ் பண்ணேலும். ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் இந்த ஷேப் உள்ள இந்த ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூசிங் திஸ் லேஅவுட் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஷேப் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ண இயலும். ஓகே, இதுக்கு டைட் சொன்னா இந்த ஒரு லேஅவுட்க்கு சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை மூவ் பண்ணி இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிவில. ஓகே, நெக்ஸ்ட் இது நீங்க பார்த்தீங்கன்னா through the text. ஸோ இந்த ஒரு வேண்டிய ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு செலக்ட் பண்ண இயலும். ஓகே, ஆல்சோ இப்போ நீங்க இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி டைப் பண்ணீங்கன்னா அந்த டைப்பிங் இந்த ஷேப். ஸோ இந்த டைப்பிங் உங்களுக்கு டெக்ஸ்ட் டிரெக்ஷன் மூலமா ஹாரிசான்டல் rotate all text 270 இது வேண்டிய ஒரு செய்யலும். அண்ட் அலைன்மெண்ட் இது டாப் மிடில் பாட்டம் அலைன்மெண்ட் கொண்டு வரையலும். ஓகே,
நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்டைல சேஞ்ச் பண்ணேலும் பிக் ஸ்டைல்ஸ் மூலமா செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணேலும் ஓகே effects கொண்டு வரையிலும் ஓகே நான் பார்க்க இந்த ஷேப் சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி இந்த சைஸ் சொல்ற குரூப் மூலமா ஓகே சோ இது பார்க்கலும் நான் இதுல வித் சாரி லென்த் இன்க்ரீஸ் பண்றது இது வித் டிக்ரீஸ் பண்றது okay so using these options on director okay நான் director change பண்ண மேலும் நான் இதுல height 3 inches down width 5.5 inches down split பண்ணி enter பண்றேன் உங்களுக்கு பார்க்கலும் and in the shape நான் insert பண்ண size apply okay also you can insert more shapes using insert shapes option உங்களுக்கு இன்னும் shapes இருக்கு insert பண்ணி ஏதும் இந்த ஷேப் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஏதும் வேண்டிய மாதிரி நான் இப்ப இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இஃபெக்ட்ஸ்ல நான் இந்த பண்ண சேஞ்சஸ் ஏதா இந்த ஷேப் இந்த arrow செலக்ட் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ண ஏதும் and arrange சொல்ற இந்த குரூப்ல ஷேப் ஃபார்மேட் உங்களுக்கு இத ஷேப் bring forward bring send backward இந்த set by the backward நான் send பண்றேன் இப்போ இது forward எடுத்துட்டு வரையிலும் and இந்த wrap text same அந்த layout options தான் okay next இந்த position சொல்றத பார்ப்போம் இந்த position சொல்ற இந்த feature மூலமா நாம எங்களுக்கு வேண்டிய ஒரு ஷேப் பொசிஷன்ல ப்ரிவ்யூ நாம அத எங்க என்ன பொசிஷன்ல வெச்சா எந்த ப்ரிவ்யூ வரும்ன்றத பார்த்து எனக்கு இதுக்கு அப்ளை பண்ணி ஓகே இப்போ நான் அந்த arrow செலக்ட் பண்ணிடுறேன் நான் இதுல வர ப்ரிவ்யூஸை செலக்ட் பண்ண இது எப்படி அதுல ப்ரிவ்யூ சேஞ்ச் ஆகி அப்ளை ஆகுதுன்னு பார்க்க ஏதும் ஓகே நான் இந்த ப்ரிவ்யூ பொசிஷனிங் பாட்டம் லெஃப்ட் வித் ஸ்கொயர் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணதும் அந்த ப்ரிவ்யூக்கு பேஜ் பாட்டம்ல லெஃப்ட்க்கு இந்த ஷேப் அப்ளை ஆகுது அதுதான் இந்த பொசிஷன் சொல்ற ஆப்ஷன் ஓகே so now we move to inserting pictures இதுவும் same of this inserting shape தான் புதுசா ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை still I show you one okay நான் இப்போ இங்கிட்டு insert சொல்ற ஆப்ஷனுக்கு வரேன் the pictures option click பண்ணி this device choose a picture downloads the first picture நான் select பண்றேன் உங்களுக்கு பார்க்கலும் இந்த picture insert பண்ணதும் picture format apply ஆகுது shape format மாதிரி ஓகே இது மூலமா எங்களுக்கு இந்த picture alignments எல்லாம் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி இதுல லேஅவுட் சேஞ்ச் பண்றத பண்ணி இந்த மாதிரி பண்ணேன் பிக்சர்ஸ் through the text இந்த பிக்சரோட வரைகிற மாதிரி ஓகே சோ வேண்டிய ஒரு பிக்சர் ஃபார்மேட் எனக்கு பண்ண ஏது all picture borders apply பண்ணேனும்
and pitch border weight increase பண்ணேலும். Okay, so position, size இதெல்லாம் உண்டு தான். Okay, and எங்களுக்கு insert tab மூலமா cover page setup எல்லாம் insert பண்ணேலும். நாங்க balance inserting ல இருக்கிற options நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நாளைக்கு பார்த்து இந்த insert சொல்ற tab ஹெடிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே நேரம் என்னோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சொல்ற இந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து எனக்கு இன்னும் கவர் பண்ணேலும் உங்களுக்கு போரிங் இல்லாட்டி. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம், யூ கேன் கண்டினியூ. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த இன்சர்ட் tab மூலமா எப்படி கவர் பேஜ் இன்சர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பேஜ் இன்சர்ட்ல ஃபர்ஸ்ட் குரூப் பேஜஸ் சொல்ற குரூப் இதுல கவர் பேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு built in cover page designs வரும். ஓகே, இப்போ நான் currently யூஸ் பண்ற டாக்குமெண்ட் கவர் பேஜ் ஸ்டைல் தான் இது. இது எனக்கு வேண்டிய ஒரு ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணதும் இதெல்லாம் ப்ரீ டிஃபால்ட் கவர் பேஜஸ் தான். உங்களுக்கு பார்க்கணும் வேண்டிய ஒரு கவர் பேஜ் அப்ளை பண்ணேன். ஓகே, இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு இதை கிளிக் பண்ணதும் ஓகே உங்களுக்கு பார்க்கணும். நான் ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு ஷேப் ஃபார்மேட் அப்பியர் ஆகுது. பிகாஸ் இந்த கவர் பேஜஸ் கூட பில்ட் அப் ஆகிக்குது யூசிங் ஷேப்ஸ்னால. ஓகே, ஸோ இந்த ஷேப்ஸ்க்கு கலர் உங்களுக்கு ஃபில் பண்ணி வேண்டிய மாதிரி சேஞ்ச் பண்ண ஏதும். ஓகே, ஸோ இதுதான் கவர் பேஜ். இதை நீங்கள் கவர் பேஜ் ஒன்று இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சப்ளை பண்ணி ஒரு கவர் பேஜை பில்ட் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நாங்கள் இந்த இன்சர்ட்டிங் சொல்ற டேப்லயே பார்க்க போறோம் blank பேஜ் ஒன்று அப்ளை பண்றது. இப்போ நான் இந்த சர்ச்சிங் அண்ட் ரீப்ளேசிங் சொல்ற இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு போறோம். இன்சர்ட்டிங் சொல்ற இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு போறோம். எனக்கு இந்த பேஜ்க்கு போறோம் எனக்கு. ஓகே, அடுத்த வார பேஜ் என்டையர் பேஜ் blank பேஜ் ஒன்றா இருக்கணும் வேண்டாம். எனக்கு இந்த சரி இந்த டாக்குமெண்ட் எங்க சரி ஒரு இடத்துல blank பேஜ் ஒன்று அப்ளை பண்ணணுமா இருந்தா with this page borders நான் இதுக்கு ஒரு பேஜ் நம்பரிங் பார்க்கணும். இதுவரோட ஒரு blank பேஜ் வைக்கணும் வேண்டாம். அந்த ஏரியாவை அந்த பேஜ் எண்ட்க்கு வந்துட்டு நீங்க blank பேஜ் சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் கிளிக் பண்ண ஏரியாவுக்கு போகிறோம் இருக்கிற entire page blank page வைக்கிட்டு பார்க்க ஏதும். ஓகே, இந்த பேஜ் எனக்கு delete பண்ணணும்னா delete பண்ண மேலும். ஓகே, இப்போ நான் delete பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேஜ் blank பேஜ் மாதிரி தான் இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது சொல்லிட்டாங்க பேஜ் பிரேக் டிசைன் டேப்ல. ஸோ இதே பேஜ் பிரேக் ஆப்ஷன் என்னோட இன்சர்ட் டேப்ல நீக்கிட்டு அது என்னதுண்டா இப்போ இந்த ஒரு பேஜ்ல தான் என்னோட ஃபோர்த் ஹெட்டிங்கும் டைப் ஆகிட்டு நான் இந்த ஃபோர்த் ஹெட்டிங்கை தனியாக ஒரு பேஜ்ல வைக்க நினைச்சேன்டா நான் அந்த ஏரியாவுக்கு வந்து மவுஸை கிளிக் பண்ணிட்டு பேஜ் பிரேக் சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா அந்த பேஜ்க்கு ஒரு பிரேக் வந்து இந்த நெக்ஸ்ட்
blank பேஜ்ல நான் ஒரு என்டையர் blank பேஜ் அப்ளை பண்ணுவேன். பேஜ் பிரேக்ல எனக்கு வேண்டிய கண்டென்ட் போற நெக்ஸ்ட் கண்டென்ட் ஒரு பிரேக் கொடுக்கறது தான் இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் inserting page number, head and footer. Okay, so நார்மலா ஒரு பேஜ் கிளிக் பண்ணா, ஓகே, இந்த ஒரு ஏரியா உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஒரு ஏரியால எதுவும் டைப் பண்ணலாம். ஓகே, சோ ஒரு பேஜ்ல மேல வர இந்த ஏரியாவை ஹெடர் என்றும், அந்த பேஜ்க்கு வர அந்த பேஜ்க்கு கீழ வர பாட்டம்ல வர இந்த ஏரியாவை ஃபூட்டர் என்றும் சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ல எனக்கு எப்படி டைப் பண்ணலாம். அதே நேரம் இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கிளிக் பண்ணதும் ஓகே, இந்த என்டையர் இந்த டாக்குமெண்ட்டும் டிசேபிள் ஆகி இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் மட்டும் ஆக்டிவா இருக்குது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இன்னும் கிளியராக. இந்த லைன் அண்ட் நான் மவுஸால ஃபூட்டருக்கு மூவ் பண்ணட்டா இந்த லைன் your page the bottom and top. Okay, so in the header and footer எனக்கு வேண்டிய data enter பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே, so இப்போ நான் இந்த ஹெடர்ல campus name, post name இதுவரை என்ன சரி வைக்கணும்னா ஓகே, உங்களுக்கு give me a second. ஓகே, இந்த ஹெடர் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வேண்டிய டேட்டா இப்போ நான் ஹெடர்ல இந்த டேட்டாஸ் ஃபில் பண்ண போறேன். அதுக்கு இந்த ஹெடர்ஸ் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பில்டிங் ஹெடர்ஸ் ஸ்டைல். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பிளாங்க்ல ஒரு ஹெடர் டைப் பண்ணிடும். அண்ட் உங்களுக்கு 3 காலம்ஸ் இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்பஸ் நேம், லெக்சரர் நேம், நான் ஒரு கோர்ஸ்ல ஒரு டியூட்டோன்னு சொல்றேன்டா. ஓகே, அந்த கோர்ஸ் நேம் அப்படி உங்களுக்கு வேண்டிய மாதிரி டைப் பண்ணி. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹெடரை செலக்ட் பண்றேன். ஸோ இதுக்கு நான் என்னோட கோர்ஸ் நேமை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஓகே, க்ளோஸ் ஹெடர் ஃபூட்டர் சொல்ற ஆப்ஷனை கொடுத்தனேன்டா. என்டையர் டாக்குமெண்ட்க்கும் நான் டைப் பண்ண ஹெடர் அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு பார்க்க இயலும். இதே மாதிரி தான் நான் ஃபூட்டர்ல ஓகே, ஃபூட்டருக்கும் உங்களுக்கு வேண்டிய ஒரு டேட்டாஸ் அப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் பேஜ் நம்பர். இப்போ பேஜ் நம்பர்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த பேஜ் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் நம்பர் டிசைன்ஸ் பார்க்கணும். இந்த வேண்டிய ஒரு பேஜ் நம்பரிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டாப் ஆஃப் தி பேஜ்ல வர பேஜ் நம்பரிங் ஸ்டைல்ஸ் தான் இது. ஓகே, டாப் ஆஃப் தி பேஜ் ஒரு